வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி கார்லிக் மஷ்ரூம் சிக்கன். பேரே ரொம்ப லென்த்தாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு கான்டினென்டல் ரெசிபி. இப்போ வாங்க இந்த க்ரீமி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், ஒரு டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 10 பல் போல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கார்லிக் சிக்கன் அப்படின்றனால கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மஷ்ரூம் வேணாம், சிக்கன் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 10 மஷ்ரூமை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்போ நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அது கூடவே பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இது நம்ம கார்லிக் சிக்கன் அப்படின்றனால கொஞ்சம் கார்லிக் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மஷ்ரூம்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி கூட சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூமை வதக்கலாம். அப்போ டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூமை வதக்கணும் இல்லையா, அதே பேனில் தேவைப்பட்டால் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அதிலே நிறைய ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பீசஸ்லாம் இது போன்லெஸ் பீசஸ் அப்படின்றனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போடலாம். சிக்கன் பீசஸ்லாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் பீசஸ்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் பார்ஸ்லே சேர்த்துருக்கேன். இந்த ஹர்ப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பீஸா சீசனிங் அல்லது ஆரிகானோ இந்த மாதிரி எந்த ட்ரை சீசனிங் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இதை சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் கார்லிக் அது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 கப் கூட நீங்கள் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே பார்த்திங்கன்னா சீஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி சேர்க்குறது பார்மெசான் சீஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லைட்டாக க்ரீம் பபுள் வர ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்டினென்டல் ரெசிபி, ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.